வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் ஜஸ்ட் நவ் மாயு. நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பால் வாங்குகிற வீட்டு அம்மாவோட தோட்டத்தை நாங்கள் இன்றைக்கு வீடியோ எடுக்க போகிறோம். சுவிஸில் எப்படி தோட்டம் செய்கிறார்கள்னு பாருங்க. இது வந்து விண்டர் நேரம் வந்து இதுக்குள்ள குளிருக்காக இது போட்டிருக்கிறது. சில நேரம் குளிர்காலத்தையும் இதுக்குள்ள கண்டுகள் இருக்கும், அதாவது மரக்கறி கண்டுகள் இருக்கும். வெயில் காலத்தில் இன்னும் நல்ல வளரக்கூடியதாக இருக்கும். இரண்டு இந்த வெயில் வந்து குறைவாக இருக்கிறபடியாக இப்படி போட்டால் வந்து இப்போ இலங்கை இந்தியாலாம் வெயில் கூட, அதுக்காக நாங்கள் பச்சை நெட் போடுவோம். அங்கே வெயிலை குறைக்கிறதுக்கு, இந்த வெயிலை கூட்டுறதுக்கு வெள்ளை நெட் போட்டிருக்குது. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்கோ. பாருங்க, தங்களோட பண்ணையில் இருக்கிற மாட்டு போடுறாங்க தோட்டத்துக்கு. இந்த பக்கம் பீட்ரூட் நட்டுருக்குது, பீட்ரூட் மற்றது. இந்த பக்கம் லீக்ஸ் நட்டுருக்குது. எங்களோட ஸ்ட்ராபெரி இருக்குது இந்த பக்கம். பீட்ரூட் பாருங்கள், நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது. போஞ்சி காயும் நல்லா வளர்ந்துருக்குது. மற்றது இந்த கோவாய், இதுக்குள்ளுக்கு கோவா வரும் நான் நினைக்கிறேன். என்ன கோவான்னு தெரியல, அந்த அம்மா வர நான் கேட்டு சொல்கிறேன். சலாட்டை பாருங்க, இது ஒரு இன சலாட். இங்கே நிறைய சலாட் வகைகள் இருக்குது. துபாய் பூசணிக்காய் இருக்குது பாருங்க. இது இன்னொரு வகை சலாட். துபாய் பூசணிக்காய் காய்ச்சிருக்குது நினைக்கிறேன், காய்ச்சிருக்குது. பூக்கள் நிறைய இருக்குது நான் நினைக்கிறேன். இது என்ன கோவாங்குது, சரி. இது என்ன கீரை என்றால் எங்களை வீட்டை இருக்க அதே கீரை என்று தான் நினைக்கிறேன். இந்த கீரையும் இங்கே பாருங்க, போஞ்சியை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லி அந்த பெரிய போஞ்சியாக இருக்குது. கிட்டியாக கொண்டே காட்டுறேன். இது வந்து வெள்ளரிக்காய். தக்காளி பழத்தை பாருங்க, இது ஒரு மஞ்சள் இன தக்காளி பழம். இந்த போஞ்சியில் நீளத்தை பாருங்க, அதில் பெருசாக இருக்குது. எங்கட விட்டையும் போஞ்சி நிறைய இருக்குது. உங்களோட விட்ட ஒரு நல்ல இன போஞ்சி இருக்குது. நான் இனி அம்மாட்ட ஒரு இதை வாங்கி கொண்டு போகணும். எங்கட விட்டு அடுத்த வருஷம் இந்த போஞ்சி போடுறாக்கு. லீக்ஸ் நான் உங்களுக்கு காட்டிட்டு நினைக்கிறேன். முதலே பாருங்கள் எப்படி அழகாக உளம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி. நான் முதல்ல சுற்றி வர இருக்கிறதாம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன தண்ணி வச்சு தண்ணி கொண்டு வந்து அதுக்கு பைப்பில் விட்டுட்டு அங்கே பாருங்கள் பூசணிக்காட வடிவை நல்ல வடிவாக இருக்குது, நல்ல பெருசாமி இருக்குது. இதில் மூன்று பூசணிக்காய் நல்ல கலராக இருக்குது பாருங்க. அது வந்து கீழே வந்து படாமல் இருக்கிறதுக்கு, அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு பலகையெல்லாம் வச்சு நல்லா பாதுகாப்பாக அம்மா வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு செரி டொமாட்டன். இது அடுத்த இன போஞ்சி, நல்லா குட்டி குட்டியாக இருக்கிறது ஒரு இன போஞ்சி இருக்குது. மற்றது இன்ஜின் லீக்ஸ் இருக்குது. அடுத்த வருஷம் விண்டருக்கு மிகவும் திரும்ப வரும். இதுதான் சாம்பார் பூசணிக்காய், எங்களோட வீட்டையும் இருக்கிற பூசணிக்காய். மற்றது இந்த பக்கம் குட்டி குட்டியாக டொமாட்டன் இருக்குது, செரி டொமாட்டன். இந்த செடி உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு எனக்கு பேர் ஞாபகம் இல்லாமல் போயிட்டுது பாருங்கள். இங்கே வந்து சரியான விலை இந்த பழம் வாங்குறேன்னு சொன்னால். அங்கெல்லாம் காடுகளில் இருக்கும் கண்டிருப்பீங்கள், என்ன பேருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதை வந்து இங்கே சாப்பிட்றது நல்ல டெக்கரேஷனுக்கு, ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் டெக்கரேஷனுக்கு வைக்கிறது. அடுத்த இன சலாட் இது. திரும்பவும் பீட்ரூட் இருக்குது, செலரி இருக்குது பாருங்க. செலரி வந்து இங்கே நிறைய ஆக்கள் சாப்பிட்றது. இந்த இலையில் எல்லாம் ஜூஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றது, குடிக்கிறது. இங்கே வந்து இவை வந்து கூட சலாட் சாப்பிட்றது. அதுக்காக சலாட் தான் கூட செய்வார்கள், விதவிதமான சலாட். நான் போன வருஷம் நிறைய சலாட் செய்தேன், இந்த வருஷம் செய்யலை. பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு இந்த சலாட்டை கலர். இது ஒரு எனக்கு இருக்க பூ வரும், கோவா பூ வந்து இந்த ப்ரோக்கோலின்னு நினைக்கிறேன். எல்லாம் மூடி வச்சுருக்குறாங்க பாருங்கள். நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. என்ன சொன்னால் இவங்களுக்கு எல்லா பக்கம் வெயில் வரபடியாக நல்லா எல்லாம் செழிப்பாக வளர்ந்துருக்குது. இந்த எல்லா பக்கம் கரட் போட்டிருக்குறாங்க, நிறைய கரட் அப்படியே தூவி விட்டுருக்குறாங்க பாருங்கள். ஒரு வடிவான பூ உண்டு. எங்களை விட்டதில் பர்பிள் கலரில் இருக்குது, இங்கே ரோஸ் கலரில் வச்சுருக்குறாங்க. வெங்காயத்தை பாருங்க, வெங்காயத்தை நல்லா பெருசாக இருக்குது. இதுதான் இங்கே வெள்ளை வெங்காயம் தான் இங்கே வெளிநாடுகளில் இருக்குது. சிகப்பு வெங்காயமும் இருக்குது, வெள்ளையும் இருக்குது. சிகப்புன்னு சொன்னால் அது ஒரு இது அடுத்த தக்காளி பழம் இனம்.
சிவப்புன்னு சொன்னால் ஒரு நாவல் கலரில் இருக்கும். இப்போ ஏன் வச்சுருக்கேன்னு சொன்னால் அந்த சினைக்கண் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு தான் இது வச்சுருக்குது. இப்படி இதில் ஏறி வலிக்கு விட்டுரும், ஏறாதுன்னு சொல்லி. தேனீக்கு வீடு பாருங்க, பூச்சிகள் வந்திருந்தால் தான் காய்கள் எல்லாம் பெருமண்டு. சரி வாங்க உள்ளுக்கு போவோம். தண்ணி அங்கேருந்து வந்து இதுக்கு வந்து ஊற்றுறாக்கு வச்சுருக்குறாங்க. இங்கே தக்காளி பழத்தில் பெருசாக பாருங்கள், தக்காளி தான் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. நிறைய தக்காளி இனம். இதே தக்காளி தான் எங்களுக்கு தந்தவங்க. எங்களோட வீட்டையும் இந்த இனம் தான் இருக்குது. எனக்கும் தக்காளி கொண்டு வந்து தந்தவங்க வீட்டை. இது முழுதும் தக்காளி தான் வச்சுருக்குது. தக்காளிக்கு வந்து கூடுதலாக இப்படி வச்சா நல்ல காய்கள் வருமன்றக்காக இப்படி வைக்கிறது. இந்த இன தக்காளி பழமும் வீட்டை தந்தது கொண்டு வந்து ஒரு நல்ல இந்த என்னென்னு சொல்கிறேன், என்ன கலர், திராட்சை கலரில் இருக்குது. இது ஒரு இனம். இது ஃபுல்லாக தக்காளி தான். இவ்வளோ தக்காளி செடி தான் போட்டிருக்குறாங்க. இதுதான் எங்களோட பக்கத்து வீட்டு அம்மாட தோட்டம். இது வந்து பசியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நல்ல சோஸ் எல்லாம் செய்கிறது, இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். எனக்கு சரியான விருப்பம் அது. செரி டொமாட்டோ, தக்காளி பழம், திரும்பவும் தக்காளி. இதுக்குள்ளே வெள்ளரிக்காய் போட்டிருக்குது. காய் பார்த்தீங்களா எப்படி பதியம் வச்சிருக்கேன்னு சொல்லி. இப்படி தான் பதியம் வைக்கணும். இது வந்து துளசி என்று சொன்னா, இது வந்து தாய்லாந்தில் உள்ள பசிலி என்னென்னு சொல்கிறோம், துளசி என்று அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு கரட் தர அவங்க கொண்டு போகிறாக்கு நான் கரட் வாங்குறேன் அவங்கள்ட்ட. பார்த்தீங்களா இது என்னன்றது தெரியுதா உங்களுக்கு? இது என்னண்டு, இதான் அந்த ஊரில் பசலைக்கீரைன்னு சொல்கிறது. அது வேறு கொஞ்சம் இருக்குது. நான் இதை கொண்டு அப்படி எங்களை விட்டு நடப்போகிறேன். இது நான் நினைக்கிறேன் அந்த குப்பை கீரையோ என்னென்று வடிவாக தெரியல அது என்னென்று சொல்லி. பாருங்கள், எங்களோட நாட்டு ஆக்களுக்கு வந்து இந்த இது சலாட்டில் போட்டு சாப்பிட்றதாம். இது எங்களுக்கு வந்து என்னென்று சொல்கிறது, இதை புல் எங்களுக்கு அதை சாப்பிடல. இது வந்து நாங்கள் சாப்பிட்றது, அவை இது அதை வந்து பிடுங்கி வீசுறது. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் உண்டு. இதை பாருங்கள், குப்பைக்கீரை மாதிரி தெரியுது. எனக்கு வடிவாக ஞாபகம் இல்லை. குப்பைக்கீரை மாதிரி இருக்குது. குப்பைக்கீரையாண்டு பார்த்துருக்க எனக்கு கருத்தில் சொல்லுங்க, நானும் கொண்டே விட்டு நடுறதுக்கு. இதையும் கொண்டு போட்டான், என்ன லீக்ஸையும் கொண்டு போட்டான். வந்து கோவாயாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு ஒரு இனம் உண்டு. பாருங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கண்டு. தோட்டத்திலேருந்து நாங்கள் என்ன எடுத்து கொண்டு போகிறோம், தக்காளி பழம். எல்லா வித இனத்துலேயும் ஒரு தக்காளி பழம். இது இந்த காட்டு தக்காளி பழமாக பாருங்கள், அந்த குட்டியாக இருக்கிறத ஒரு லீக்ஸ் கொண்டு போகிறோம். ஒன்று கரெக்டு. அடுத்தது நான் அந்த பசலைக்கீரையை எடுத்து கொண்டு போகிறேன். மற்றது மண்ணோட கொண்டு போகிறோம், முட்டை கொண்டு நடுறாக்கு. இதான் இன்றைக்கி எங்களோட பண்ணை விட்டு அம்மாவில் வாங்கின மரக்கறி. காசு இல்லை, சும்மா தான். பாருங்கள், இது ஒரு இனம். இது வந்து இப்படித்தான் கலராக இருக்குமா, இப்படி தான் பழுத்து தான், இப்படித்தான் கலராக பழுக்குமா இதெல்லாம் சொல்லி. இது மஞ்சள் தக்காளி பழம். தோட்டம் சுற்றி பார்த்தாச்சு நண்பர்களே. வாங்க நாங்கள் இனி வீட்டை போவோம். நன்றி. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்துருப்பீர்கள் நினைக்கிறேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்க, ஆதரவு தாருங்கள். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் சுவிஸை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.